அண்ணனுக்கு குழந்தை இல்லை, அதையும் கொடுத்துருக்கேன். 80,000 ரூபா பணம் வாங்கியிருக்கீங்களாம்ல? ஏமா உனக்கு பிள்ளை வேணுமா வேண்டாமாம்மா? இருக்குதுப்பா, நான் கூட பிச்சை கொடுத்துறேன். எனக்கு பிள்ளை வேணுங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள உப்புக்கோட்டை பகுதியில் வசித்து வருபவர் சங்கர். இவருக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது மனைவி பரமேஸ்வரி. இந்த பரமேஸ்வரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த ஆண் குழந்தைக்கு 1.5 மாதம் தான் ஆகுது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சங்கர் அதிக அளவுல குடிக்க பழகுறதுனால இவர் குடிக்க அடிமையாயிட்டாரு. இது மட்டும் இல்லாம பரமேஸ்வரிக்கும் மனநிலை சரியில்லை அப்படிங்கறதுனால பரமேஸ்வரியோட பாட்டி இவங்க இந்த குழந்தையையும் பரமேஸ்வரியும் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டி தான் பரமேஸ்வரியும் வளர்த்திருக்காங்க. இவர் இரண்டாவதா திருமணம் செஞ்சு தற்பொழுது 1.5 மாதத்துல ஆண் குழந்தை பிறந்த நிலையில இந்த குழந்தைய இவங்களுக்கு வளர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய்க்கு நேற்று இரவு மதுரையிலிருந்து கார்ல இருந்து வந்தவங்க 80,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். வீரபாண்டி போலீசார் விசாரிக்கும் போது அவர் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த குழந்தையையும் தற்பொழுது வரை காணவில்லை. இதை தொடர்ந்து போலீசார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹெல்ப்லைன், அதாவது சைல்டு ஹெல்ப்லைனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைனும் அக்கம் பக்கத்தினரிடம் எல்லாமே தெளிவா விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல குழந்தை விற்கப்பட்டதாகத்தான் அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா APWCல சைல்டு கைதிகள் புகார் கொடுப்பதாக உள்ளார்கள். தொடர்ந்து நம்ம அந்த சங்கர்கிட்ட பேசுறப்போ அவருடைய அண்ணன் மதுரையில் இருக்காரு, அவருக்கு 20 வருஷமா குழந்தை இல்லை, அதனால நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மனநிலை சரியில்லாத அந்த மனைவியிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட கேட்டாரு கொடுக்க சொன்னேன், ஆனா திரும்ப எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அது பரமேஸ்வரியோட பாட்டி 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு, அதாவது ஒன்ன வாங்கிட்டு இவன் கொடுத்துட்டேன், அந்த காசு நான் கொடுக்குறேன், அந்த குழந்தைய எனக்கு திருப்பி கொடுங்க, அந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரணையில இந்த குழந்தை விற்கப்பட்டுள்ளதா அப்படிங்கறது தொடர்ந்து தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து குழந்தை விற்கப்பட்டிருந்தால், அதாவது இது ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சங்கர் மற்றும் குழந்தையை வாங்கினவங்க மேல FIR பதிவு பண்றதுக்கு வீரபாண்டி போலீசார் தயார் நிலையில் உள்ளார்கள். எங்க அண்ணனுக்கு குழந்தை இல்லை, அதையும் கொடுத்துருக்கேன். 80,000 ரூபா பணம் வாங்கியிருக்கீங்களாம்ல? அது வச்சிருந்த காசு எடுத்துட்டு விட்டாங்கண்ணே. யார் வச்சிருந்த காசை? வச்சிருந்த காசு கடை வாங்க. ஏமா உனக்கு பிள்ளை வேணுமா வேண்டாமாம்மா? பிறகுமா இவர் கொடுத்தாரு? எப்படி வேணும் அண்ணன் வாங்கிட்டேன். யாரு? இப்ப கம்மி கொடுத்துருக்கேன். என்னன்னு கொடுத்துருக்கீங்க? இந்த பிள்ளைக்கு சரி கம்மி, இது கம்மி, வளர்க்க முடியாது, அதனால கொடுத்துருக்கேன். குழந்தை நீங்க வளர்ப்பீங்களாமா? இருக்குதுப்பா, நான் கூட பிச்சை கொடுத்துறேன். எனக்கு பிள்ளை வேணுங்க. இப்ப தாரம் பண்றாங்க, அப்ப தாரம் சொல்லணும்ல. திட்டு போய் இப்படி உயிர் விட்டா அப்புறம் என்ன வாக்கி வந்தாங்க திட்டா. எவ்வளவு வாங்கினாரு துட்டு? எண்ணிக்கை வந்துட்டாங்க வாக்கி. எவ்வளவு வாங்கினாரு? ஆமா, உதிர் உதிர்க்கு சரியா இருக்கு, நீ எடுத்துட்டு வந்துட்டாங்க பெருசு. யார் அவங்க அண்ணனுக்கு தான் கொடுத்துருக்கேங்கிறாரு? அவங்க அண்ணனுக்கு தான் கொடுத்துருக்காரா? இல்ல வேற கொடுத்துருக்குப்பா, அவங்க அண்ணனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.